மரியாயே வாழ்க. அன்பான மரியணைக்கான ஒரு யூடியூப் சேனல் நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் தேவனின் திருப்பெயரால் வாழ்த்துக்கள். மாதாவோடு மாபெரும் ஜூபிலி என்ற ஓராண்டு தொடரில் இருக்கின்றோம். தினந்தோறும் மாதாவை பற்றிய ஒரு அரிய செய்தியோடு உங்களை சந்திக்கின்றோம். மரியணைக்கான ஒரு சேனல் மாதாவை பற்றிய இந்த செய்திகளை ஒரு வருடமாக உங்களுக்கு கொடுத்து கொண்டு வருகிறது. உங்களுக்கு இந்த வீடியோலாம் வேணும்னா வாட்ஸ்அப்பில் எம்எம்ஜே அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய பெயர் மற்றும் ஊர் டைப் பண்ணி கீழே போய்ட்டுருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கள் உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயே அனுப்பப்படும். அன்பானவர்களே, இந்த வாரத்திற்கான இந்த 7 நாட்களுக்கான தொடரின் தலைப்பு புனிதர்கள் மாதாவை பற்றி கூறிய மிக அழகான கருத்துக்கள் என்ற தலைப்பில் தான் ஒவ்வொரு நாளும் பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த வகையில் இன்றும் புனிதர்கள் மாதாவை பற்றி என்ன சொல்கிறார்கள் என்பதை கேட்கலாம். பஸ்டிசின் பெர்னார்டின் அவர் சொல்கிறார், ஓ பாவியே, நம்பிக்கை தளராதே. நீ எல்லா விதமான பாவங்களை கட்டி கொண்டிருந்தாலும் மிக மகிமைக்குரிய தேவ அன்னையிடம் நம்பிக்கையுடன் செல். அவர்களுடைய கரங்கள் இரக்கமும் தாராளமும் நிறைந்திருக்க காண்பாய் என்றுரைக்கிறார். மேலும் அவர், நீ பெற விரும்பும் உதவிகளை விட அவர்கள் உனக்கு அதிக நன்மை செய்ய விரும்புகிறார்கள். இதுதான் அருமையான கருத்து. பாருங்கள், நாம் என்ன விரும்புகிறோமோ அதை விட அதிகமாக தர்றதுக்கு மாதா தயாராக இருக்காங்க. எவ்வளோ அருமையான தாய் பாருங்கள். நம்மளுடைய தேவைக்கும் அதிகமாக நமக்கே தெரியாததெல்லாம் அவங்களுக்கு தெரியும் இல்லையா? அப்போ அதெல்லாத்தையும் நமக்கு தந்து ஆசீர்வதிக்கிறாங்க மாதா. கிரீட் நகர புனித ஆண்ட்ரூ சொல்கிறார் பாருங்கள் மாதாவை பற்றி, மாமரியை கடவுளின் இரக்கத்திற்கான வாக்குறுதி என அழைக்கிறோம். அதன் பொருள் யாதெனில், பாவிகள் மாதாவின் உதவியை நாடுகையில் அப்பாவிகள் இறைவனோடு ஒப்புரவாகின்றனர். அவர் அவர்களுக்கு மன்னிப்பை வாக்களிப்பதோடு அதன் உறுதிப்பாட்டையும் வழங்குகிறார். இந்த உறுதிப்பாடுதான் தேவத்தாய். அவர்களை நமக்கு பரிந்து பேசுபவர்களாக அவரே நமக்கு அளித்திருக்கிறார். கடவுள் நீதி உள்ளவர். அவருக்கு இரக்கம் உள்ளது எங்கன்னா உலகத்தில் தான். உலகத்தில் கடவுள் அளவிட முடியாத இரக்கத்தை கொண்டிருக்கிறார். எவ்வளோ பெரிய பாவி இருந்தாலும் மன்னிக்க தயாராக இருக்கார். இது இரக்கத்தின் காலம். இறந்த பிறகு நீதியின் காலம், தண்டனைக்குரிய காலம். அப்போ என்ன செய்வார்? இரக்கத்தின் காலம் முடிஞ்சிருச்சு, நீ என்ன செஞ்சோ உனக்கு உண்டான தீர்ப்பு வாங்கிக்கன்னுவார். அந்த நேரத்தில் மாதா நமக்காக கடவுளம் பரிந்து பேசுவார்கள். அந்த நேரத்தில், தண்டனையின் நேரத்தில் மாதா நின்னாங்கன்னா போதும், நமக்காக அவன் மோட்சம் போயிடலாம். அதுதான் இவர் சொல்கிறார். கடவுள் என்னதான் அதுபடி நீதிக்குரியவராக இருந்தாலும் வாக்குறுதியை வாக்களிக்கிறார். அந்த வாக்களிப்பு எதுனால் மாதா அப்படின்றார். தண்டனையும் கொடுக்கறதுக்கு அவர் சரியாக தயாராக இருக்கார். அதே நேரத்தில் உனக்கு உதவுறதுக்கு என்னுடைய தாயை தரேன் மாதாவையும் தரார். எவ்வளோ பேர் இரக்கம் பாருங்கள். பரிந்து பேசுபவர்களாக கடவுளே நமக்கு மாதாவை தந்திருக்கிறார். பிரிஜித்தம்மாள் சொல்கிறாங்க, அவங்க கேட்குறாங்க மாதாட்ட, எப்படின்னா, ஓ மாமரியே, பேரொளிமிக்க நட்சத்திரமே, நம் ஆண்டவர் கூட தங்களின் தாழ்ச்சியாலும் பரிசுத்தத்தனத்தினாலும் அமைதிப்படுத்தப்படுகிறார் என்பதையும் தம் கோபத்தை கிளறிவிட்டவர்களோடும் ஒப்புரவாகிறார் என்பதையும் பற்றிய முன்னறிவால் அவர்கள் பெருமகிழ்ச்சி உறுகிறார்கள் என்று கேள்வி விடுகிறார். இது கொஞ்சம் தமாசா தான் இருக்குது. கொஞ்சம் எப்படின்னா, அவன் எவ்வளோ தான் அட்டகாசம் பண்ணாலும் சரி, ஒருத்தன் கடவுளுக்கு எதிராக அவன் என்ன நினைக்கிறான்னா, மாதா இருக்கிறாங்க, நமக்கு பிடிச்சிக்கலாம், அவங்கள பிடிச்சிட்டா போயிடலாம், தப்பிச்சிக்கலாம் அப்படின்ட்டுன்னு முன்னாலேயே அவனுக்கு தெரியுது. இந்த பாவிக்கு எப்படி பாருங்கள், மாதாவோட இரக்கம் எப்படி இருக்கு பாருங்கள். தேவதாயின் இரக்கத்தை வேண்டும் எந்த பாவியும் தான் மறுக்கப்படுவேன் என்று பயப்பட வேண்டாம். ஏனெனில் அவர்கள் இரக்கத்தின் தாய். அதனால் அவர்கள் மோசமான பாவியையும் காப்பாற்ற விரும்புகிறார்கள். பிரிஜித்தம்மாள் சொல்கிறது இதெல்லாம். அடுத்ததாக புனித பெர்னார்டு, மாமரி எத்தகைய நல்ல பேழை என்றால் அதில் அடைக்கலம் புகுவோர் நித்திய அழிவு என்னும் கப்பல் சேதத்தை அனுபவிக்க மாட்டார்கள் என்கிறார். ஜலப்பிரளயத்தின் போது நோவாவின் பேழையில் கொடிய மிருகங்கள் கூட காப்பாற்றப்பட்டன. தேவதாயின் மேலாடையின் அடியில் உள்ள பாவிகள் கூட மீட்பை பெறுகிறார்கள். பெர்னார்டு சொன்னார், இது சொல்லியிருக்கார் இந்த கருத்தை. அப்போ எவ்வளோ பெரிய பாவியாக இருந்தாலும் மாதாவிடம் அடைக்கலம் புகுவோர் நித்திய அழிவை சந்திக்க மாட்டார்கள். ஏன்னா நோவாவின் பேழை எப்படி கொடிய மிருகங்களுக்கு கூட அடைக்கலமாக இருந்தே காப்பாற்றியதோ அதை விட மேலாக பாவிகளுக்கு அடைக்கலமாக தேவத்தாய் என்ற
அந்த கப்பல் இருக்குதுன்றார் புனித பெர்னார்து. அடுத்ததாக கடைசியாக புனித ஜெத்ருத்தம்மாள் ஒருமுறை மாதாவின் மேலாடை விரிந்து காணப்பட்டதையும் அதன் அடியில் சிங்கம், புலி, கரடி போன்ற கொடிய மிருகங்கள் அடைக்கலம் புகுந்திருந்ததையும் கண்டார். தேவத்தாய் அவைகளை புறக்கணிக்காதது மட்டுமல்லாமல் அவற்றை வரவேற்று மிகவும் பாசத்துடன் கொஞ்சினார்கள் என்று குறிப்பிட்டுள்ளார். அருமையான கருத்து. இந்த சீனை நினச்சி பாருங்கள். கொடிய மிருகங்கள்லாம் மாதா கிட்ட போயிட்டு அவங்களுடைய அந்த அடைக்கல போர்வைக்குள்ளே அப்படியே உள்ளே போய் அப்படியே படுத்துக்கிட்டா எப்படி இருக்கும்? மாதா அவங்களெல்லாம் அந்த கொடிய மிருகங்கள்லாம் ஓட்டலை, போன்னு துரத்தலை, வர வச்சு அதுக்கு தடவி கொடுத்து அதுங்க எல்லாத்தையும் அமைதிப்படுத்துகிறாங்க. அதே போல தான் கொடிய பாவிகள் எல்லாரும் மாதாவிடம் வந்தால் நிச்சயமாக தேவனின் இரக்கத்தை பெற்று அந்த விலங்குகளைப் போல் மாறி அப்படியே கடவுளிடம் எடுத்து செல்லப்படுவார்கள் மாதாவால். இது ஜெத்ருத்தம்மாள் பார்த்த காட்சி. இதெல்லாம் சும்மால, இதெல்லாம் மிகப்பெரிய புனிதர்கள்லாம் காட்சியிலையும் நேரடியாகவும் தாங்கள் பெற்ற அனுபவத்தை அப்படியே எழுதி வச்சுது இதெல்லாம். ஆக மாதா எப்படியெல்லாம் பாவிகளுக்கு அடைக்கலமாக இருக்காங்கன்ட்டு இந்த புனிதர்கள்லாம் சொல்ல கேள்விப்படுகிறோம், தெரிந்து கொள்கிறோம். அன்பர்களே, இந்த கருத்துக்கள்லாம் எந்த புத்தகத்திலேருந்து நீங்கள் வாசிக்கிறீங்கன்னு நீங்கள் கேட்பீங்க. இந்த புத்தகம் தான் அது. மரியாயின் மகிமைகள் அப்படின்ற புத்தகம் புனித அல்ஃபோன்ஸ் லிகோரியார் எழுதினது. அட்டகாசமான புத்தகம் இது. இதை படித்தோம்னா மோட்சத்தை இங்கேயே அனுபவிக்கலாம். உலகத்திலே அத்தனை ஆயிரம் புனிதர்கள் மாதாவை பற்றி இதில் கருத்து சொல்லியிருப்பாங்க. இந்த புத்தகம் உங்களுக்கு வேணும்னா மாதா அப்போஸ்தலர் சபை தூத்துக்குடி கீழே நம்பர் போயிட்டுருக்கு. அதை பார்த்துட்டு நீங்கள் எவ்வளோன்ட்டு கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. ஜிபேயில் போட்டு விட்டிங்கன்னா உங்களுக்கு பார்சலில் சேரும். இந்த புத்தகமெல்லாம் நம்ம வீட்டில் இருக்கணும். அத்தனை புனிதர்களையும் நம்ம சந்திக்கலாம் இந்த புத்தகத்தை படித்தோம்னா. அன்பானவர்களே, இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் செய்யுங்கள். மாதாவின் தூதராக இருந்த இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் மாதா சார்பாக நீங்கள் எல்லாருக்கும் கொடுங்க. தேவதாயின் மாசற்ற இதயம் போற்றி வணங்கப்படுவதாக. தேவதாய் என்றென்றும் வாழ்த்தப்படுவார்களாக. நன்றி. மரியாயே வாழ்க.